வந்து விஜய் வந்து அவங்க மச்சின்ச்சியை பார்த்த உடனே ஹாய் சொல்வார். ஹாய் மாமா போது காவேரி வந்து நேற்று நைட்டு சொன்னுச்சுல, உங்கள் வீட்டு குடும்பத்தார்கிட்ட மட்டும் நான் சந்தோஷமாக பேசணும் சிரிக்கணும், ஆனால் என் வீட்டு குடும்பத்தார்கிட்ட பார்த்தோன்னே மூஞ்சி சுருன்னு வச்சுக்கிறீங்கன்னு போது விஜய் அதை யோசனை பண்ணோடனே உடனே இன்னொரு மச்சின்ச்சி கிட்ட கூப்பிட்டு பேசுவார். நர்மதா எப்படி இருக்கிறேன்னும் போது ஆமாம்மா நான் நல்லா இருக்கிறேன், எப்படி போச்சு எக்ஸாம்லாம் போது நல்லா எழுதிக்கிறேன், அப்போனா கலெக்டர் ஆயிடுவியா என்னும் போது கண்டிப்பாக ஆயிடுவோமாம்மா, நான் அப்போ கலெக்டர் ஆன பிறகு என்ன போது ஒன்றும் இல்லைம்மாம்மா வேலை கிடைச்சா ரொம்ப சந்தோஷத்தான், அப்படி இல்லைன்னா மேற்கொண்டு வேறு ஏதாவது படிக்கணும்னு ஆசைப்பட்றேன்னும் போது அப்போ விஜய் வந்து ரொம்ப மச்சின் கூடலாம் சேர்ந்து சந்தோஷமாக சிரித்து பேசுறதை பார்த்த உடனே இங்கேயா காவேரிக்கு வந்து அப்படியே ஹாப்பி ஆயிடுதுங்க. என்ன இவர் என் தங்கச்சிங்கிட்டலாம் பேசின்னு இருக்கிறாருன்னு காவேரிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. உங்களுக்கு மகாநதி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி குடும்பம் இருக்கணும்னு தான் நம்ம எல்லாருமே ஆசைப்படுறோம். பார்க்கலாம் என்னென்ன விளைவுகளை இவங்க எடுத்துகிட்டு வந்து விட போகிறாங்கன்ட்டு.